ஆண்டவராக இயேசுவின் உன்னதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அதிசயங்களின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆச்சரியமானவைகளை நமது வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கிற கர்த்தரை நாம் துதிக்கிறோம், போற்றுகிறோம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அவன் நமக்கு செய்கிறவர். அவருடைய நித்திய அன்பு ஒருபோதும் மாறாது. ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாயிலும் சிறந்தவராக, தகப்பனிலும் சிறந்தவராக, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் நித்திய அன்பை இந்த ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நமக்கு அவர் கொடுக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எவ்வளவு நித்திய அன்பு! அன்பின் கயிறு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் கயிறு தான் துரோகிகளையும், துன்மார்க்கர்களையும், விரோதிகளையும், சத்துருக்களையும், சண்டாளர்களையும், எதிர்த்தவர்களையும், கலகம் செய்தவர்களையும், பாதாள பேய்களுக்கு அடிமைகளாக இருந்த நம்மையெல்லாம் ஒரு நாள் அவருடைய அன்பின் கயிறு கட்டி இழுத்தது. நாம் எல்லோரும் மீட்கப்பட்டோம். நாம் எல்லோரும் சாத்தானின் ஜனக்கூட்டமாய் ஒரு காலத்தில் இருந்தவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சந்ததிகளாக நாம் இன்றைக்கு பூமியின் மேல் நிறுத்தப்படுகிறோம். அவருடைய அன்பின் கயிறு அந்த சிலுவையில் நித்திய மீட்பின் கயிறாக முழு உலகத்தையும் அது கட்டி இழுத்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பக்கமாக நான் சாய்ந்தேன். எவ்வளோ நேசமுள்ள ஒரு கடவுள் என்று நீங்கள் நினைத்தீர்களா? என் அன்பானவர்களே, ஒரு மகன், ஒரு மகள் எவ்வளோ கெட்டு போனாலும் அந்த தாய் அன்பு, தகப்பன் அன்பு அந்த பிள்ளைகள் என்ற முறையில் மாறாமல் இருக்கிறது போல, இன்றைக்கு உலகில் மனிதர்கள் எவ்வளோ கெட்டு போனவர்களாக இருந்தாலும் இந்த அன்பின் தேவனுடைய நித்திய அன்பின் கயிறு அதுதான் ஆண்டவராய் இயேசு. கடவுளுடைய அன்பு தான் ஆண்டவராய் இயேசு. கடவுளுடைய இரக்கம்தான் ஆண்டவராய் இயேசு. கடவுளுடைய கிருபை, தயவு தான் ஆண்டவராய் இயேசு. கடவுளுடைய ரட்சிப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ஆண்டவராய் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து நம் கயிறை நம்மேல் வீசி நம்மை தேவனாகிய கடவுள் கட்டி இழுக்கிறார். அவர் பக்கம் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். நம்மை தேடி வருகிறார். நம்மை கை தூக்கி தூக்குகிறார். நம்மை அணைத்து கொள்கிறார். அடிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல், நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் மேல், வழி தவறி போல் வாழாமல் இருக்கிற பிள்ளைகள் மேல் அந்த பெற்றோர் தன் மனம் முழுவதும் அவர்கள் மேலே வைத்து அவர்களுடைய அன்புக்காக ஏங்குவது போலதான் தேவனாகிய கடவுள் நம்மேல் சாய்ந்து நம் பட்சத்தில் நமது அன்புக்காக அவர் ஏங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒன்றை செய்ய முடியும் என்றால் அது என்ன தெரியுமா? உங்கள் முழு உள்ளத்தோடு, உங்கள் முழு இதயத்தோடு, உங்கள் முழு பலத்தோடு, உங்கள் முழு ஆத்மாவோடு ஆண்டவராகிய கடவுளை முதலாவதாக மேலாக அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வேதத்தை வாசிப்பீர்கள். அப்பொழுதுதான் எல்லா நேரத்திலும் வாய்ப்பு கிடைக்குமெல்லாம் ஜெபிப்பீர்கள். அப்பொழுதுதான் நீதியில் நடப்பீர்கள், சத்தியத்தில் நடப்பீர்கள், உண்மைக்கு சாட்சியாக நிற்பீர்கள், உத்தமத்திலே நீங்கள் நடப்பீர்கள், பாவத்தை அறவே வெறுத்து விடுவீர்கள். தேவனை அளவில்லாமல் நேசிக்கிற இந்த மாபெரும் ஒப்பு கொடுத்தலைத்தான் கர்த்தர் இன்றைக்கும் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அவருடைய அன்பு மாறாது. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:8 அந்த இயேசுவின் அன்பு மனித குலத்தின் பாவங்களெல்லாம் மூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அன்பின் கயிறு அருந்து போகவே போகாது. கிறிஸ்து வருமட்டும் இயேசுவனுடைய அன்பின் கயிறு ஒவ்வொரு பாவிகள் மேலும் தேவன் வீசிக்கொண்டே இருக்கிறார். நம் பக்கமாய் அவர் சாய்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகில் அன்பின் கடவுள் ஒரே ஒருவர் தான். அவர்தான் எல்லாரையும் உண்டாக்கின கடவுள். அவர்தான் தன் உயிரே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட கடவுள், நம்மை உயர்த்துகிற கடவுள், நம்மை பாதுகாக்கிற கடவுள், நம்மை வாழ வைக்கிற கடவுள், அந்த அன்பின் கடவுள். ஆகவே அந்த நித்திய அன்பில் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடுவோம். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்முடைய நித்திய அன்பு, உமது நித்திய அன்பான இயேசுவையே அந்த கயிறாக மனித குலத்தின் மேல் வீசி எங்களெல்லாம் உன் பக்கம் இழுத்து கொண்டீரே அப்பா. உம்முடைய நித்திய அன்பு சொல்ல முடியாதது அப்பா.
உலக அன்பு மறைந்து போகும், மனிதர் அன்பு மறைந்து போகும், உறவினர்கள் அன்பு மறைந்து போகும், அழிந்து போகும். ஆனால் இயேசுவே உமது அன்பு நித்தியத்துக்கும் அது நிலைத்திருக்கிறது. ஆண்டவரே, பாவமுள்ள உலகில மனித குலத்தின் மேல் இவ்வளவு அன்பை ஊற்றுகிறீரே, உமக்கு கோடி நன்றி. நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை அன்பு செய்து, உம்மை அன்பு செய்தால்தான் உமது உபதேசத்தை கடைபிடிப்போம். உம்மை அன்பு செய்தால்தான் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். உமக்கே சாட்சியாக வாழ்வோம். எங்களை அப்படியாக நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.